கன்னியாகுமரியில் வாட விடுமுறையை ஒட்டி சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் தென்கோடி பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியானது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம், மேலும் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் ஆகியவை சங்கமிக்கும் முக்கடல் சங்கமம் போன்ற சிறப்பு கொண்ட கன்னியாகுமரியானது இந்தியா மட்டுமின்றி உலகளவில் தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். அந்த வகையில் குறிப்பாக வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை இன்று சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்தனர். சூரிய உதயத்தை கண்டும் அதனை செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் நீராடி பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அருகில் இருக்கும் காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், அதைத் தொடர்ந்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, அதை இணைக்கும் பாலமான புதிதாக கட்டப்பட்ட கண்ணாடி கூண்டு இலைப்பாலம், இதனை காண பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் படகு சவாரி மேற்கொண்டு அதனை கண்டு ரசிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.